அவரு த்ரிஷா கூட இல்லங்க. பின்ன உங்க அம்மா கூடயா இருந்தாங்க? விஷயம் தெரியாம நம்ம பேசக்கூடாது. த்ரிஷா கூட எல்லாம் அன்னைக்கு இல்ல அவரு. கீர்த்தி சுரேஷன் சொல்லுவாரு இந்த கேடு கெட்டு ஜென்ம தாயொலிகளை என்ன பண்றதுன்னே தெரியல. நம்மளும் வரம்பு மீறக்கூடாதுன்னு பார்த்தா விட மாட்டேங்கிறானுங்களே. இவனுங்களை எல்லாம் சிறுப்புல சாணியை முக்கி அடிச்சா கூட இவனெல்லாம் புத்தி வராது. அப்பவும் தளபதி விஜயை பத்தி பேசுவானுங்க. ஏன்னா அப்பதான் அவனுக்கு காசு வரும். உழைச்சி சம்பாதிக்க துப்பு இல்ல. மத்தவங்களை பேசி அதுவும் தப்பா பேசி சம்பாதிக்கிற முரட்டுவானவில் நீங்க தான்டா. எப்ப ஒரு நடிகரோட சக நடிகையை தப்பா பேசுனீங்களோ அப்பவே தெரிஞ்சு போச்சுடா. உங்களை தரங்கிட்டு தான் வளர்த்திருக்காங்க. நேத்து வாயிலேயே வண்ணமா வீடியோ போட்ட உனக்கு உச்ச நீதிமன்றத்துல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுறதுக்கு வீடியோ போட துப்பு இல்ல. நீங்க எல்லாம் மைக்கு பிடிச்சிட்டு பேச வந்துட்டீங்கடா பேப்பையில. அந்த வீடியோல என்ன பேசிருக்கான்னு பாருங்களே. பார்த்தா உங்களுக்கே கோவம் வரும். அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அவரு த்ரிஷா கூட இல்லங்க. இப்படி தப்பா பேசக்கூடாது. ஒண்ணு ஒரு விஷயம் தெரியாம நம்ம பேசக்கூடாது. த்ரிஷா கூட எல்லாம் அன்னைக்கு இல்ல அவரு. கீர்த்தி சுரேஷன் சொல்லுவாரு அத்துறாங்கதான். இல்ல அவங்க ஹஸ்பண்ட். ஆனா ஒரு போட்டோ எடுத்துருக்காங்க. அது பழைய போட்டோ. அவங்க கல்யாண புதுசுல வந்து தலை பொங்கல் யாரா கொண்டாடுவா? நான் என்ன சொல்றேன்னா, கேட்டா தப்புன்றீங்க. தலைவர் தானே அடுத்த வருஷம் சிஎம் ஆகல சோசியல் மீடியால. நீ என்ன பண்ணும் சட்டப்படி பிறந்த நாள் ரசிகர்களை பாக்கணுமா? ரசிகர்களை பாக்குறீங்க.